அடிச்சேன் அடிச்சு மீன் பார்த்துட்டு தான் அடிச்சிடறேன். அடிச்சிச்சு. தூக்கிறேன். இது கொஞ்சம் எல்லாம் சைஸ் நண்பா. அப்போ கொஞ்சம் பெருசு நண்பா. தூக்கிறேன்பா நண்பா. சூப்பர் மட்டும் அடிச்சிடக்கூடாது நண்பா. 10 மட்டும் அடிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லுக்கானா ஜிக்கை வச்சு தான் பாறை மீன் பிடிக்க போகிறோம். செம்ம ரிசல்ட்டு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னு சொன்னால் 40 கிராமு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இது பண்ணலாம் நண்பா. ஆனால் வந்துட்டு பார்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல நம்மளை பார்த்து தான் அந்த மாதிரி சொல்கிறாங்களே. நம்ம சும்மா இருந்தால் நீங்கள் பச்சை புள்ள எனக்கு தெரியும் என்ன, நீங்கள் வச்ச புள்ள. நான் அப்படி இருந்து நான் அதை பார்த்து நான் சொல்லவே இல்லை. உங்களை பார்த்து நான் சொன்னேனா? என்னை பார்த்து சொன்னியே. அந்த பக்கத்தில் நடிச்சு வருங்க அக்கா. ஆமாம், அந்த உங்களுக்கு அவர் நடிச்சல அதுதான் பஸ்ஸில் நின்றது. சரி, சத்தியான கிளி கிழிச்சல்ல நண்பா. உங்களுக்கு தான் நம்ம 2 பேர் உள்ள விழுவ பார்த்துக்க வண்டிக்குள்ள இதுக்குள்ள ரோதைக்குள்ள. எங்கள் பயிலுக்கு 2 பேர் வந்தாங்க. அவன் பசை தட்டுறான். நான் உள்ள 2 நிறைய கிழிச்சு விட்டேன். இப்போ ஏன் வண்டி நீங்கள் நிப்பாட்டுறீங்க? நல்லா தெரியுது. அடிச்சு நண்பா. முதல் மீன் ஸ்ட்ரைக்காக இருக்குது. தூக்கிறோம். ஓகே நண்பா, அப்படியே எடுத்து விடுங்க. எடுத்து விடுங்க. எனக்கு பயமாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், முதல் மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பிடிச்சி லேண்ட் பண்ணியாச்சு. பார்க்கலாம் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ரைக் இருக்குண்ணே. நம்ம தராத எழுத போகிறது தெரியும். அதில் தான் இருக்கு. ரொம்ப பெருசு இல்லை, நார்மல் சைஸ் தான். அரை கிலோவா இதில் பிடிச்சிருச்சுன்னா லாக் தப்பிக்காது நண்பா. ஓகே, நீங்கள் எடுங்க. நல்ல பாறையில் வளரத்தான் செய்யும். கொஞ்சம் அவ்வளோதான். உங்கள் பவர் அவ்வளவுதான். இப்போ நீங்கள் உள்ளே போய் என்ன ஆட்டம் போடுது? அப்படியே துணைக்கு கொஞ்சம் சேர்ந்தாவில் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா. கள்ளப்பாறை, இது சேமியா பாறை. அப்போ என்ன மாமியா பாறை பிடிச்சிடுவோம். அது சின்ன வயசுனா பேச மாட்டான்பா. ஃபுல்லாக அந்த பழக்கமாக வராது. நம்ம இப்போ அந்த ஃபைலோடு சேர்ந்து தான் இந்த வாரத்தை தான் வருமே. வேறு எந்த கெட்ட பழம் யாராவது எடுத்துவேன்.
தேவன் மட்டும் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவேன். பெருஞ்சாயம் மட்டும் குடிப்பேன், இஞ்சி போட்டு. வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். என்னன்பா? மிளகு, அப்புறம் இந்த அது என்னது, இந்த பாயத்துக்கு போடுவார்ல. அடைச்சாங்களா? அடை என்ன நண்பா? சரி நண்பா, மாற்றி போட முடியாது. அதுதான் நண்பா எனக்கு கொஞ்சம் வசதி இல்லை. பரவாயில்ல எதுக்கு நண்பா, வசதி இல்லை, அதனால தான் வீசுறது. ஏன்னா காற்று ஓவராக இருக்குல்ல. அடிச்சாங்க ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு நண்பா. வந்துடா தூக்கிறேன். கறிங்கண்ணி காமிச்சிட்டு போகிறோம். வாங்கிட்டியா? இல்லையே. ஓகே போடுங்க. படுத்துக்கிட்டே இருந்தீங்க, தூங்குங்க. அந்த வரையும் பாருங்க. ஏதாவது பேசிட்டா இருங்க. நீங்கள் பேசுனா மீன் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏதாவது நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசுங்கப்பா. நல்ல வார்த்தை. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு நண்பா. நண்பா என்ன நினைச்சாப்புலையோ, நம்ம சொன்னது கையோ, நம்ம செம்மையெல்லாம் சொன்னோம். அடிச்சு நண்பா, அதான் சொன்னேன்ல, 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்க, ஸ்ட்ரைக் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன்ல. கஷ்டமாக இருக்குது எனக்கு. இல்லை என்ன நினைச்சாப்புல இல்லைங்க நினைக்கலாம் நண்பா. என்னென்ன யோசனை ஓடுதுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி இடம் அது நம்ம வந்து பேசுனது. இப்படி நம்ம தூக்கிறேன். ஓகே பார்த்த கையில் இது பண்ணியிருப்போம். ஒரு முழு தான் ஏறி இருக்கா? இது தருவா? இது தருவா தாங்க பார்த்துறேன்பா. அங்கே ஒரு முள் கையில், அதை எடுத்து விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ ஸ்ட்ரைக் ஆகிட்டுருக்கு. காற்று நிற்க முடியல, அதனால தான் உட்காந்து காஸ்டிங் பண்ணுறேன். என்னால் இந்த இடத்துல நிற்க முடியல. ஆனால் இருந்தாலும் மீனோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது. ஓகே என்னென்ன ரொம்ப நேரம் உசுராக கிடக்குது மீன் மண்டையில். இதெல்லாம் நான் கேட்ட கலவா மாதிரி கிடக்காது. கலவா இதே மாதிரி தண்ணி எழுதி உசுராக போட்டோம்டா. இதே மாதிரி தண்ணி எழுதி கலவாயெல்லாம் உசுராக போட்டோம்டா. அப்போலாம் சரி இப்போ பிடிச்சதுல கண்டிப்பாக அடிச்சிட்டோம்பா. அடிச்சு இன்னொரு கட்டை இருக்கு. இன்னொன்று ஆன் பண்ணி இன்னொரு கட்டை இருக்கு. ஆமாம்பா. லக்கு இல்லாமல் லக்காம இதான் லக்கு. அட்டிக்கு நேரத்தை ஒதுக்கி போட்டோம் சொன்னால் கண்டிப்பாக அடிச்சிடும். அடிச்சுட்டே இருக்கேன். போட்டிக்குள்ள போகணும்பா. நண்பா அந்த ஊக்கு இல்லை, படகு நல்லா பார்த்து வைக்கிறேங்க. தூக்கி படகு எடுத்து போடுங்க. கொஞ்சம் எடுத்து போடுங்க. நான் பார்த்த கை எடுத்து போடுங்க. டக்குன்னு அடுத்து விட்டுருங்க. ஓகே போடுங்க.
ரெண்டு பேர் இருந்தேன்னு சொன்னால் எல்லாரும் என்னன்பா 4 பேர் இருந்தாலும் சரி. டக்கு டக்குன்னு எடுத்துருக்கேன். இங்கே அடிச்சிட்டு இருந்தது எங்கே தான் நம்ம நிற்கும், இல்லை வேறு எங்கிட்ட போயிடும். அடிச்சேன் நண்பா. அடிச்சு ஆ ஒரு ஸ்டேஜில் நிற்காது உங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் நண்பா. ரொம்ப பெருசுன்னு தெரியல, நார்மல் சைஸ் மாதிரி தான் இருக்கு. சீக்கிரமாக வந்துருச்சு. அதே சைஸ் தான் நண்பா, பெருசா பார்க்கக்கூடாது. ஆ பார்க்கக்கூடாது. ம் 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 பார்த்து 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 ஓகே ஓகே, அது கொஞ்சம் எடுத்து விடுங்க. அங்கே காணா இல்லை. இங்கனுக்குள்ள வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ரோட்டு வாடில் அடி இருக்காது. எப்படிங்கப்பா பார்த்து 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 எங்கே ஜெயிக்கல பிச்சு இருக்கு நண்பா. அடிச்சு வேற பிச்சு இருக்கு. பார்த்து நண்பா கை ரெண்டு திண்டி ஒன்றா ஏறி. அதில் ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான் நண்பா, தப்பிக்க முடியாது. ஒன்றா ஏறி. அதுலேயே போடுங்க, அதுலேயே கண்ணுமணி. ஐயோ காமி இல்லை அனுப்பிட்டேன். ஓகே ஓகே போட்டுறேன் நண்பா. நண்பா அட்டியை மாற்றி போட்டுலாம் பிடிக்க முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அங்கே டங்குன்னு குத்திக்கிட்டே கிடக்கு, நீங்களும் தூண்டி வர முடியாது. வந்துச்சுன்னா இங்கே மீன் பார்த்துட்டு தான் அடிச்சிடறேன். அடிச்சிச்சு. ஆட்பட்டு தான் இருக்கு. சொல்லி வாய மட்டும் அடிச்சிட்டு நான் கேட்குறேன். சொல்லி வாய மட்டும் டக்குன்னு அடிச்சிருச்சான். தூக்கிறேன். இது கொஞ்சம் எல்லாம் சைஸ் நண்பா. கருங்கனியா? ஏன் நண்பா என்ன மீன்லாம் மசங்குது? ஆமாம், பெரிய பெரிய தொட்டில் பிடிச்சிட்டு சின்ன தொட்டில் போட்டால் அப்புறம் மசங்காது. தண்டை போட்டுறதா? ஐயோ ஏன் நண்பா நண்பா இதிலே போட்டிருக்க. இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பெரிய அத்தை தண்டி தொட்டியில் பிடிச்சிட்டு இத்தனை தொட்டில் போட்டால் எப்படி அது உசுர கிடக்கு. வேண்டாம் விட்டு நண்பா. இல்லை வேணாம் நீங்கள் இந்த இதிலே விடுங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்து 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 இது தரேன்பா.
அது நம்ம செட் ஆகாது. கையிலே இவ்வளோ இதாக இருந்தாலும் கையிலே எடுத்துறீங்க. அந்த கலவா மீனை பிடிச்சி உங்களுக்கு அது பழக்கம். ஏன்னா டக்குன்னு உதறிடுச்சுன்னா கையில் ஏறிடணும்பா. அதுக்கு தானே இந்த வாக்கில் ஓட்டிக்கிறது. வாக்கில் அதுக்கு தானே ஓட்டிக்கிறது. நல்ல அடி. சிங்கிள் ஊக்கு அதுதான் இப்போ போட்டேன். அது காமிங்க, அந்த ஊக்கு காமிங்க. அதுதான் அந்த சிங்கிள் ஊக்கே போட்டணும். கடிக்குது நண்பா, கடிக்குது. என்னமா கடிக்குது? கலவா வர இப்படி கடிக்காத நண்பா. காமிங்க, சென்ட் இருக்குல்ல, காமிங்க, காமிங்க. மீன் தலைக்குப்புற காமிக்கிறீ. ஐயா மாத்தவா மாத்துங்க. ஓகே நண்பா, நல்லா நண்பா. அந்த தட்டில் விட்டுறாது, பெரிய தட்டில், சின்ன தட்டிலே விடுங்க. பாருங்க, எங்கள் ராவத்தூர் பூரா பிடிச்சது நண்பா. புரோன்னு சொல்லிட்டீங்க, நண்பன்னு சொல்கிறது மாற்றி சொல்லிட்டீங்க. சரி நண்பா, அது மீனை பிடிச்ச ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ரெண்டுமே நல்ல விஷயந்தான். இரு நண்பா, இப்போ ஒன்று ஏற்றிடலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றோமா, மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த பழக்கத்தை சொன்னான். பாருங்க, பிடிச்சதான். இது ஒரு 3 கிடக்கு. கண்டினியூ ஸ்ட்ரைக் இருந்துச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் காற்று ஸ்பீட் அடிக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரைக் இல்லை. நான் வெயிட் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் வேறு உயிரோடு 2 கிடக்கு. ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நண்பா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நண்பா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மீன் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுனுச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நினச்சேன் நண்பா, இது தண்ணி காலியாக இருக்குது, என்ன இது காலியாக இருக்குது ட்ரப்பு. என்ன இது சின்ன தொட்டி வத்தி போச்சு, பெரிய தொட்டி வத்தாதுல. பெரிய தொட்டி வத்துனா தான் எல்லா பேருக்கும் அவ்வளவுதானே. இல்லை, நீங்களே தூக்கணும், உங்கள் சைடை கொண்டு வந்துடுறேன். இருங்க நம்ம கையை விட்டாதே. கொஞ்சம் பெருசுங்கப்பா, தூக்கிடுங்கப்பா நண்பா. சூப்பர் மட்டும் அடிச்சிடக்கூடாது நண்பா. 10 மட்டும் அடிக்கக்கூடாது. 10 அடித்தா மட்டும்தான் தட்டினா, 10 தூக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு தான் வரும் சார். ஏன் நண்பா? இதை மட்டும் கையில் அது ஏன் அது நண்பா? அது ஏன் இல்லை நண்பா, அதை எடுத்து நல்ல சைஸ் நண்பா. ஃபஸ்ட் பேஜ் பிடிச்சோமா? மிஸ் ஆகிடுச்சுல. பார்த்து உங்கள் கை நண்பா, உங்கள் கை. நண்பா இதை எடுத்துக்கங்க நண்பா, லிப் கிரிப் எடுத்துக்கங்க நண்பா, பார்த்து. நல்ல சைஸு. லூரே அதையும் காமிங்க. அப்படியே வச்சு கீழே கேட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தான் லாஸ்ட்டாக எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனது. அதுவும் நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது எங்களுக்கு அடிச்சிச்சு யதார்த்தமாக. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை.
காற்று ரொம்ப ஜாஸ்தி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல நிற்க முடியல. வெயிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. சரி, அந்த ட்ரிப்பை அதோட முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.